நடந்து வர்றதுக்கெல்லாம் வாசிக்கிறீங்களே. வேற நடை சொல்றீங்கல்ல, நல்லா வாசிக்கிற போல தெரியுது. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அப்பா கண்ணுங்கிறதமா காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. ஆனா காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அதான் நிறைய சொல்லலாமே. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், அவர் மடிவீதுதான் கண்மூடுவே. காதோடுதான் நான் பாடுவே, மனதோடுதான் நான் பேசுவே, விழியோடுதான் விளையாடுவே, அவர் மடிவீதுதான் கண்மூடுவே. காதோடுதான் நான் பாடுவே. மனதாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். மனதாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். உனக்கு ஏற்ற துணையாக என்னை மாற்றவா, உனக்கு ஏற்ற துணையாக என்னை மாற்றவா, உலகிலுக்காக நான் வாழ வழிகாட்டவா. காதோடுதான் நான் பாடுவேன். பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது, நான் படுமாட்டி ஒரு பிள்ளை ரசிக்கின்றது. பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது, நான் படுமாட்டி ஒரு பிள்ளை ரசிக்கின்றது. எனக்காக இரு நெஞ்சம் துடிக்கின்றது, எனக்காக இரு நெஞ்சம் துடிக்கின்றது. இது யார் கேட்டு என் பாட்டி முடிக்கின்றது. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், அவர் மடிவீடுதான் கண்மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன். அடே அப்பா, இப்படி வாசிக்கிறவங்க தான் பாடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னதான் ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இடத்தின் தலைவி வள்ளியம்மா வரணும். அந்த அம்மா வந்தா இடத்துக்கு சிறப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்தி வர்றா. அது யாரு? ராணி மங்கம்மா. அப்ப எப்படி இருப்பா ஆளு? ஆளு செம்ம ஃபிகருங்க. உன்னைய விடவா முடியுமா? எப்போங்க வருவா பாருங்க, ஆட்டி அழைப்பு இந்த ஊரை கெடுத்து. அவன் பார்க்கணுமா? எப்போங்க ரோட்டில் எல்லாம் மேடு பள்ள ரொம்ப இருக்கு, ஏத்தி விடுங்க நல்லா தூக்கி ஆடி ராசாத்தி வா. அடே ஆத்தாடி என்ன இப்படி கிளம்பி வந்துட்டா? அப்புறம் என்ன? ரோட்டில் எல்லாம் மேடு பள்ள ரொம்ப இருக்கு, ஏத்தி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க. பின்னே எனக்கு பின்னே நீங்க வர வேணும், பலமாக தள்ளாதீங்க தள்ளாதீங்க தள்ளாதீங்க, ஒரு கால சும்மா போகாதீங்க போகாதீங்க. ஆராபிச்ச முத்து ரெண்டு மேல ஒரு கால மாறாத போல ஏறிய வராங்க. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. கம்பங்கோலி நான் தான் கண்டு வருவேன், லாரிகள் எல்லாம் சைடு போட்டு விடுவேன். கம்பங்கோலி நான் தான் கண்டு வருவேன், லாரிகள் எல்லாம் சைடு போட்டு விடுவேன். பையானையோ சுருளை மலையோ சுத்தி வருவேனே, ஏட்டையா ரோட்டு மேலே நிக்கிறாரு நிக்கிறாரு. அவரை கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க ஒதுங்கிக்கங்க. இன்னைக்கு அச்சு வெள்ள எள்ளு முன்னாக்கு வாங்கி தாரே வந்தாடில இன்னும் வந்தாரேன்னு. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது.
ருக்குமணிய பின்னாடி உட்கார வச்சு அவங்க அக்கால முன்னாடி உட்கார வச்சு ஏய் ஊரகருத முண்டை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற பெரிய மும்தாஜ் நினைப்பு மூடுறியாத இல்லை விஜய் நினைப்பு உனக்கு மூடு விஜய்கிட்ட நான் தோத்து போயிடுவேன். அப்புறம் மாமா நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கேன்டி. நீங்க சுகமா இருந்தா தான் 10 பேருக்கு சுகம் கொடுக்க முடியும். அப்புறம் இல்லை என்ன பண்ற உண்மை தானே. என்ன பண்றது மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டி நம்ம தானே போயிட்டு ஏன் உனக்கு மனசு வரைச்சா நம்ம தான் பிறந்த வருஷம் வருஷம் நம்ம போறோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ரொம்ப சங்கட்டத்தில் இருக்கேன். ஏன்டி சும்மா சொல்லி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஓப்பனா மனசை திறந்து சொல்லு. எங்க வீட்டுக்காரர் என்னை கொல்ல பார்த்துட்டாரு. ஏண்டி ஒரு கொத்தனார் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி. அது நல்ல விஷயம் தானே. என்ன ஒரு கொத்தனார்னா என்ன தப்பா? அவர் தூத்துக்குடி கொத்தனாரா? தூத்துக்குடி கொத்தனார். ஆமாங்க 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தான். கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல வந்து கட்டட வேலை பார்க்குற மாதிரியே. சரி அவர் வாடகை சிமெண்ட்டை குழப்பி சாந்தி சட்டியை தூக்கிட்டான் கருணையோட. எதுக்குடி இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன்னு நான் வேற ஒரு சைஸா படுத்து கிடந்தேன். என் பாடுக்கு சிமெண்ட்டை குழப்பி சரப்புன்னு அப்பிட்டு தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமுசு கட்டையில 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வாய் வழியா சிமெண்ட். வீட்டுல சும்மா தான் இருந்தேன். எங்க அப்பா தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கண்ணி பொண்ணு தனியா இருக்க கூடாது. என்ன கண்ணி கழியில கப்பு கலடல கோன்பால் ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம கிடக்கு. உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? சைக்கிள் கடை வச்சிருந்திருப்பாரு. சொல்ல முடியாது. அவர் உனக்கு ஒரு மாப்பிள்ள வாத்திருக்கேன்னாரு. எப்படி மாப்பிள்ள? அவன் பாம்பாட்டியா? பாம்பாட்டினா இந்த மகுடி வச்சு ஊதி வித்த காமிப்பல்ல. தெருவுல வித்த காட்டுவானே பாம்பு வச்சுக்கிட்டு. என்ன பண்ணா? இவன் எப்படிப்பா என்னைய காப்பாத்துவான்னு. சரி அவன் பாம்பாட்டியாவது உன்னைய காப்பாத்திருவேன் அப்படின்னாரு. அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுது மாமா. அவன் பாம்பை கூட கண்ணில் காமிக்கல. ஏண்டி? நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன். எல்லாரும் இந்த பாம்பனாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு. என்ன சொன்னாவன்? அவன் சொன்ன என் பாம்பு சும்மா கிளம்பாது. வேற மகுடிய வச்சு ஊதுனாத்தான் கிளம்பு. சும்மானு இருந்த நானும் விடிய விடிய வாய வச்சு ஊதுன்னு ஊதுறேன். என்னாச்சு கடைசியா? அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல. ஏமாந்து போயிருப்பியே. என்னாச்சு அப்புறம் என்னடி பண்ண? எரிச்சல் ஆயிருச்சு. காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு. மளிகை கடையா? எதுக்கு அங்க போன? நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூடா வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேன். என்னடி ஆச்சு? பாம்பும் க்ளோஸ் பாம்பாட்டியும் க்ளோஸ். இது நல்லா இருக்கு. ஆமா கிளம்பாத பாம்பா வச்சுக்கிட்டு என்ன மசுறு குசுரோட இருக்கு. அப்படி என்ன சொல்ல வர்றப்ப? இனிமேல் பொம்பளை ஆளுகளாம் ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வீட்டுல வச்சுக்குங்க. எதுக்கு? வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு போங்க. வீட்டுல இருக்க கூடாது. ஆமா இந்தாடி இத படி திரும்ப படி. நீர் படிக்கணுமா? இதெல்லாம் வரது மேடைக்கு வர சொல்லு. சரவணன், ஆஸ்கார், நாட்டாமை, பாண்டி, சுபாஷ், சுந்தரேஷ், கிருஷ்ணன், கோவில் பூசாரி, ஓடும்பிள்ளை முருகன், தவமணி, LK பெருமாள், சக்திவேல், பன்னீர் ஊரார், கண்ணன், இளையராஜா, முருகன், வாத்தியார், அழகன் தலைவர், பழையபாளையம் கபடி குழு, ஏழுமலை, தாதப்பட்டி, ராஜா ஆடியோஸ், வேலன் சவுண்ட் சர்வீஸ், கலைமூர்த்தி நாடக ஏஜென்ட் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். மீண்டும் இன்னொரு முறை உங்களுக்காண்டி படி சொல்றேன். விளக்கப்படி. சரவணன், பொறுமையா நிறுத்தி. ஆஸ்கான், அந்த சைடுல உள்ள அப்புறம் சொல்லு. இத பூரா கீழ உள்ள நேரப்படி அப்படியே படிச்ச சைடுல உள்ள. நாட்டாமை, பாண்டி, சுபாஷ், சவுந்தரராஜன், கிருஷ்ணன் தலைவர், ஓடும்பிள்ளை முருகன், LK பெருமாள், பன்னீர் ஊரார், கண்ணன், இளையராஜா, முருகன், வாத்தியார், அழகன் தலைவர், பழையபாளையம் கபடி குழு, ஏழுமலை தாதப்பட்டி, ராஜா ஆடியோஸ், வேலன் சவுண்ட் சர்வீஸ், கலைமூர்த்தி நாடக ஏஜென்ட், கோவில் பூசாரி, தவமணி, தாதப்பட்டி, சக்திவேல் தாதப்பட்டி. அன்புள் இவர்கள் அனைவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறார்கள். அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள். வாங்க. இன்னும் மருந்து படிக்க ஒருத்த கூட வர மாட்டேங்க அந்த பக்கமே. சரி ஏன் வெக்கப்படுறாங்களா? அடியே வாடிங்க. ஏண்டி என்ன நீ வர வர தனிச்சு நிக்க மாட்டேங்கிற? நெஞ்ச கரிக்குது. என்னடி தின்னு தொலைஞ்ச? ஏண்டி ராசாத்தி ராத்திரி சாப்பிட்டோம்ல அதான் நெஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடி முதல்ல பார்த்தா ஒன்னும் நல்லா தெரிஞ்சு இப்போ என்னடி சாப்பிட்ட? விஜய் வந்தவொடனே விஜய பார்த்து ஒன்று பார்த்தா பொசுக்குனே தெரியுது. என்னைய பார்த்தா அப்படிதான் மாமா பொசுக்குன்னு தெரியும். உண்மையாலுமேடி உன் பக்கத்துல நான் நிக்கல. நீ தாண்டி அழகா இருக்க. அப்படியா? சரி சரி ரொம்ப சந்தோஷம். அப்பா உங்ககிட்ட வந்தாரா? அப்பா என்கிட்ட எப்படி வர்றாரு? உன்னை பார்த்தது உன்கிட்ட தானே வராரு. என்கிட்ட வந்தாரு. என்ன சொன்னாரு? நான் நல்லா இருப்பேன் வராதப்பா அப்படி. ஏண்டி அப்படி அவ சொல்ற? ஏன்டாங்கிறேன். ஏண்டி எதுக்கு தான் வர்றாரு அப்பா? நம்பிராஜனை பார்த்தே 11 வருஷம் ஆகுது. அம்மாடி 4 நாளைக்கு முன்னாடி சாலியில் பார்த்தேன். அந்த திருப்பத்தூர்
இந்த கொரட்டி இந்த ஏரியாலாம் இப்போ நம்பிராஜன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு தான் நாடகம் நடத்தும். நம்பிராஜன் போட்டு கிழவன் சீனோட நாடகம் முடிச்சாங்க. ஓஹோ. நேற்று எப்படி வாத்தியாரு? ஆமா. கிழவன் வேஷத்தோட நல்ல சிறப்பாக நாடகம் வந்து மாலை எடுத்து கொடுத்து மிகச் சிறப்பாக நாடகம் முடிஞ்சுச்சு. அதோட இந்த ஓம் புராணம் கேட்டா என்னது? ஓம் நாரதருக்கு சொல்லி கொடுத்தாரு. நாரதருக்கு ஓம் புராணம். அந்த புராணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அதனால தங்கச்சியை கூப்பிடு. அம்மா வாங்கம்மா. வாடா வள்ளி பொண்ணு செல்லம். வாங்க வாங்க. நம்ம வேலையை டக்கு டக்குன்னு பார்த்தாங்க. ஆமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம். நல்லா இருக்கு நல்லா இருங்க. 2 பேரும் 100 வயசுக்கு நல்லா இருங்க. உடல் ஆரோக்கியத்தோட. ஏய் ஏய் மேல போடு. ஏய் மேல போடு. நீ வணக்கம் கும்பிடுற. வணக்கம் மேல போடு. ஏய் அது மேல இல்ல, ஓ மேல. ஏய் ஒழுங்கா போடு. ஆமா, அப்படியே தேர்தல்ல நிக்க போறாங்க கிறுக்கி. அம்மா அம்மா அப்படியே நான் நின்னாலும் உங்க வேட்பாளரையும் தொகுதியில நிக்க வைக்கம்மா. தொகுதி ரொம்ப கொந்தளிப்பா இருக்காம்ல. அப்ப சுயேட்சையாவே நின்னுட்டேன். நான் கூட ரொம்ப பணிவா இருக்க போல அப்படி நினைச்சேன். நீ இந்த ஊர்ல காட்டி இந்த ஆம்பளையில பூரா ஏமாத்துறதுக்கு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. பாதி இது என்னைய பார்த்து ஏமாந்து போறது. ஆனா உண்மையில நீ அழகா இருக்கடி. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன், உனக்கு மாதிரி பார்த்தது இல்ல. உங்களோ ஏத்த இருக்க கூடாது. எனக்கு ஒரு ஓரமா வச்சுக்கோ. ஏய் ஏமா அவள் அப்படி சொன்னா இது என்ன சொல்றது? இது எப்போதுமே அப்படிதான். ஏத்த முன்னா ஏத்த போட்டுக்கிட்டு இல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, குறைஞ்சிருக்கு. சரி சரி, இந்த இடத்து வர முன்னாடி ஒரே இப்படி பேசாதீங்க. 4 நாய் சேர்ந்து அதுக்கு அடிச்சுட்டு கிடந்த எதுக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு. சரி, ரொம்ப வேகமா பேசுற, என்ன பேசுற புரியாது. இழுத்து பேசுவோமா? இந்த இழுவை எனக்கு பிடிக்காதே. ஒரு தாட்டி இழுத்து பாருங்கம்மா. சரி, உனக்கா இழுத்து பாப்போம். ஆத்தாடி ஏய் என்ன மும்பிட்ட அகலத்துக்கா? நாடகம் முடிய 2 நாள் ஆகும். 2 வாரம் ஆனாலும் அப்படி வேணா இப்படி வேணா வேற மாதிரி பேசுறேன். மெதுவா மெதுவா. ஆத்தாடி இந்த இடத்துக்கு நம்ம போனதே இல்லையே. என்னம்மா எங்க சத்தம் கேக்குது? எங்க நீ என்னடி பண்ற? இந்த மாதிரி பேசாதீங்கம்மா, எனக்கு மூடு மாறுது. மூடு மாறுதா? சரி, என்ன பண்ணேன்னு கவனிக்கலையே. மறுபடியும் நான் சொல்லி பார்க்கவா? பேசுங்க பேசுங்க. ஆத்தாடி கிறுக்கி. சரிடா, இந்த காட்சியை பார்க்கும் பொழுது காரைக்குடி ஆட்சி மாதிரி எப்படி 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 தெரியுமா இருக்கு? கணவன் காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி நிலவே. காண வந்த காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன. ஓடி வந்த வேகம் என்ன வெளி நிலவே, ஒரு இடத்தில் இருப்பதென்ன. ஏமா கொஞ்சம் விளைக்கிறீங்க பாப்போம் என்ன பண்றான்னு. ஏய் என்னடி ஊம் போடுற? ஏய் இங்க வா. ஏதாவது இங்க வந்து இங்க வந்து சொல்லு. மாங்காய் திங்கணும் போல இருக்கு. வேற என்ன பண்ணுது? சாம்பல் திங்கணும் போல. வேற என்ன திங்கணும் போல இருக்கு? வேற புளிப்பு திங்கணும் போல இருக்கு. புளிப்பு திங்கணுமா? ஆமாம்மா. மாங்காய் பிடிச்சி தின்னா சரியா போகுது. சரி சரி மாமா. என்ன பண்ண போற? ஏய் இப்படிலாம் வந்தா போ. இவர் நல்ல வைத்தியரை போய் பார்த்து போ. அந்த ஒருத்தர் வைத்தியர்ட்ட போடி முதல்ல. ஏய் ஒருத்தர் தான் பாக்கின்னு சொல்லு. பொம்பளைய பாரு, பொம்பளைய. சீ பாரு, நல்லா பேசுற ராஜா. அதையும் கட்டு நல்லா இருந்தாரு மனுஷன். ரத்ன சபாபதி வெட்டிக்காரரையும் கட்டு வச்சுட்டீங்க. உளுத்த பேச்சு பேசுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. என்ன பண்றது? கழுதைக்கு வாக்கப்பட்ட கழுதைக்கு யாரு கழுதா? கரவந்த காட்சிக்கு விட கோலம் என்ன அரும்பான காதல் பூவானது, அனுபவ சுகங்களை தேடுது. நினைத்தாலும் நெஞ்சம் தேனானது, நெருங்கவும் மயங்கவும் ஆனது. கார்மேகமோ உடலானது, ஊர்கோலமாய் அது போகுது. நாளை கல்யாணமோ உனக்கும் எனக்கும் ஒரு தந்தானே. வாசல் யாரடி வந்தது? கிளியே 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 மேலையா வரவாத்தனியே தரவாத்தனியே புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கிறது இலையே. இளமாலை தென்றல் தாலாட்டுது, இளமையின் கனவுகள் ஆடுது. கண்கள் தாளாட்டுது, இளமையின் அழகில் ஆடுது. மடல் வாழை கால்கள் தள்ளாடுது, மரகத இலை திரை போடுது. முகம் வரும்
இருக்கும். தரவாத்தடியே ஒரு தரவாத்தடியே புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கிறது இடையே துருன்னு இருக்கிறமா. வந்தமா நண்ட புடிச்சமா காலை ஒடிச்சமா சாப்பிட்டமா போனமான்னு போயிட்டே இருக்கணும். இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இன்னைக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அப்படியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு நினைக்கிறேன். என்ன விளையாட்டுமா? ஏன்னா பெண்களுக்குன்னு தனி விளையாட்டு இருக்கு, ஆண்களுக்குன்னு தனி விளையாட்டு இருக்கு. சரி. ஏன்னா பெண்கள் விரும்பி விளையாடக்கூடிய விளையாட்டு கும்மி. ஆண்கள் விரும்பி விளையாடுறது ஆண்களுக்கு ரம்மி. ரம்மி. அது ஒரு சூப்பரா. சரி. ஏன்னா பெண்கள்லாம் அந்த மாதிரி திருவிழாக்கள் வச்சுட்டா எப்படி என்னது டிப்பரால லோடி ஏத்த மாதிரி என்னடி கம்பு குஞ்ச தேண்டடி கட்டின மாதிரி 10 மாசம் ஆகும் 10 நிமிஷத்துல ஆயிடுச்சு உனக்கு. பாரு அது அவ்வளவு வேலை செஞ்சு. ரஜினிகாந்த் படத்துல ஒரே பாட்டுல பணக்காரனாகி பேரம் பேத்தி எடுத்தாரு. இத போய் சொல்லிட்டு இருக்க. ஏண்டி ராசாத்தி என்ன உனக்கு மட்டும் புள்ள வானத்தை பாத்துக்கிட்டு இருக்குது? ரொம்ப மேல இருக்குது. ஆமா கொஞ்சம் கீழே இறக்கி விடு. அம்மா கூப்பிடுங்க. அம்மா 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 காளிய பூதி பண்ணிவிடாத மாமா. அவர் ஒரு நோக்கமாக இருக்கு. அப்பல காளி ஏற்கனவே பூதிதான் சொல்லு. ரொம்ப மேலையா இருக்கு. ஏய் ஐயா இது என்னடி இத்தத்தண்டி? சரி விடுங்க, இறக்கி கீழே வச்சுக்கோ. ஐயோ என்னடி உன் புள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது சொல்றதெல்லாம் கேக்குது. என் பிள்ளை கேட்கிறேன், எப்பயும் கேட்க மாட்டேன். என்ன அடி அடிச்சாங்க ஏண்டி? ஏண்டி போகும்பொழுது இப்படி எல்லாம் உனக்கு ஆகும் தெரியாதா? போறப்ப சூப்பரா சுகமா இருக்கு, போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனை ஆகும்னு யாருக்கு தெரியும்? அப்படியா? வைத்தியர்கிட்ட போனேம்மா, விரல விட்டு பார்த்தாரு. என்னது கணக்கு பண்ணி. சரி இது எத்தனை மாசம்? 35. 45 கூட இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. 67க்கு வரலாம். இருந்தாலும் இருக்கலாம், 145 கூட இருக்கலாம். ஐயா ஒரே வாடை. எது சொல்லிட்டு இருக்க? 145. அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நேரத்துல ஆடி பாடி பாடிய கலட்டிட்டேன் தாயில, பாடிய கலட்டினே பாருங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையே. ஆடி பாடி வேலை செய்யணுமா? பாடிய கலட்டி தான் வேலை செஞ்சா. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? கிழிஞ்சு அதுவே கிழிச்சா கிழித. அதனால குறிஞ்சியிலே மலர்ந்து குலுகுதடி தன்னாலே ஒரு குருத்த பறக்குதடி முன்னாலே தந்தான தனா தந்தா தந்தான தனா தன குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுகுதடி தன்னாலே. ரெண்டு பாட்டா பாடிட்டு போயிருப்பேன். இப்ப வேற மாசமான வேஷம் போட்டு வந்து டெலிபாக்கி விட்டுட்டாரு. அப்பா லைவா கொடுக்குறாங்க. ஆட்டம் நல்லா இருக்குது. யாருமா சொல்லி கொடுத்தது? இது என்னடி ஆட்டா? இப்போ ஒரு ஆட்டா வச்சிருக்க பாருங்க. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுகுதடி தன்னாலே. என்னடி மண்டை மயிறு தனியா வந்து விழுகுது? உனக்கு மண்டை மயிரே இப்படி விழுகுது. ரொம்ப அசதியா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து. எந்திரி முதல்ல. புள்ளைய கொண்டு விடாத நீ. என்னடி கோயில் யானை மூலம் தள்ள மாதிரியே இருக்குது. கோயில் யானைக்கு மூலம் தள்ள மாதிரி. அப்படியே திரும்ப புள்ள
நான் சொல்றது சரியா இருக்குமே? ஐயே ஏய் இது என்னடி புள்ள இது? ஏற்கனவே அந்த பிரச்சனை தான் இருக்கிற பாத்துக்க. ஆமா ஆமா மூல பிரச்சனை இருக்கு நம்ம 2 பேத்துக்கும். அது எப்படியா தள்ளும்? என்னடா அது புள்ள இங்க குடி. ஏய் இது என்னடி புள்ள பெத்திருக்க புள்ள? பொடறங்க புள்ள. ஏய் புதுசா வித்தியாசமா எனக்கு என்னது? புள்ள குண்டி வழியா வருது. சீ ஆமா வேற வழி அங்கிட்டு தானே. என்னடி முட்டையா போட்ட புள்ள முட்டை போட்டுட்டேன். வா ஆளுக்கு ஒரு பக்கமா ஆம்புலன்ட் சீ போட்டு கர்ம. ஆடிங்க. ஏய் முக ஐயோ கடவுளே. ஏய் இது எதுக்கு மாட்டிட்டு இருக்க? சரி அம்மா நான் போய் இப்ப தெரியுதா யாருன்னு? அண்ணே உண்மையிலே சொல்றேன், நீங்க எங்களுக்கு துணைக்கு தானே இந்த மாதிரி யாருக்கு தெரியாத மாதிரி அப்பா. வேஷம்லாம் போட்டு அப்பா, அம்மா. நாச்சுவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆறு வேஷத்துல வர சொன்னார்ல. ஆமா அது இது இப்படியா மாறு வேஷம் வரைக்கிறாரு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? எங்க அண்ணனுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காதே. இல்லம்மா அது சும்மா திமுக்கி டிம்பிளுக்கு. அத்தாடி எம்புட்டு என்ன நம்பல நீ அண்ணனை? நம்மள இங்க வாரு அண்ணனோட சே, அப்பா, ஐயையோ. அண்ணன் வாட வருதா? அண்ணன் வாட வருது. ஆ. இப்ப நம்புறேன். நம்புறேன். ஆனா இதை நம்ப முடியல. இது வந்து அப்பா. அப்பாவா? சரி அப்பாட்டு துண்டை எடுத்துட்டு வந்து. ஏமா அப்பாவோட துண்டு தானே கட்டிட்டு குடிப்பாரு. இந்த துண்டை பாரு. ஏமா அவனை நம்ப முடியல, அப்புறம் இதை என்ன பண்றது? இது ஒரிஜினல். எடுத்து காட்டவா? அண்ணே வரையில எப்படி வந்துட்டு எப்படி ஆயிட்ட பாருங்க. சே ஏன் நிலைமை அண்ணே பாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. என்னம்மா? இவ்வளவு நேரம் ஆடி இருக்கலாம் பாடி இருக்கலாம், விளையாட்டுத்தனமா இருந்திருக்கலாம். இந்த விளையாட்டுத்தனத்தை இதோட விட்டுறணும். இனிமேதான் விவரமா இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப வினயமா இருக்கணும். ஏன்? என்ன வர்றாரு நாரதர், பயங்கரமா பாடுவாராம், பயங்கரமா பேசுவாராம். ஓஹோ. அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களா? ஓஹோ. நீங்களும் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரி வாயை கொண்டு காது வரைக்கும் வச்சுக்கிட்டு பேசாதீங்க. சரி சரி சரி. ஏன் தெரியுமா? ஏன்? அவர் வெளியில வரும்பொழுது கட்டையை கையில பிடிச்சுக்கிட்டு நாராயண நாராயண நாராயணன்னு அடிச்சுக்கிட்டு வேகமா வருவாராம். நம்ம கட்டையை பிடிங்கிட்டு விட்டுருவோமா? அப்புறம் அவர் போகும்பொழுது முருகா ஞானம் பண்ணிடா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் செந்தூரிலே மேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே தொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம், பழமுதிர் தோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு, உள் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு, உள் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை. உனக்கான மன கோவில் கொஞ்சமில்லை. இங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை, இங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். இந்த பாடலை வந்து 2 பெண்கள் சேர்ந்து பாடுற பாடல். சூலமங்கலம் சகோதரிகள் அவங்க 2 பேரும் பாடுற பாட்டை நான் ஒருத்தி பாடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு உறுதுணையா நீங்க இருக்கீங்க.
ஆனால் இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, என்னது? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் அப்படின்னா இன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்காத ஒரு ஸ்தலம் எதுன்னா திருத்தணி. ஏன்னா திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்து கோபத்தை தணிக்கு அமர்ந்த மலை தான் தணிக்க மலை திருத்தணிகை. எனக்கு என்ன இதில் சந்தேகம்னா, திருப்பரங்குன்றம் ஒவ்வொரு பெயர்களுக்கு அடிப்படை பெயர்னு இருக்கு தல வரலாறுல. திருப்பரங்குன்றத்திற்கு அடிப்படை பேர் என்ன தெரியுங்களா? தென்பரங்குன்றம்னு அதுக்கு பேர். எதற்காக தென்பரங்குன்றம் என்ற பெயர் மாறி திருப்பரங்குன்றமானது யாருக்கா தெரியுமா? சும்மா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஒரு ஆள் வேணால் எழுத்த மாற்றி எழுதலாம், எழுதுறவங்களும் அப்படித்தானே, நம்மளாம் தமிழர்கள் தானே அப்படின்னு விளையாட்டுத்தனமாக சொல்லக்கூடாது. அதற்கு என்ன உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்திருக்க கருங்குளம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஜெயமாதவன் அவர்கள் இதற்கு சரியான பதிலை சொல்லணும். சொல்லலைன்னா இனிமேல் திலகவதி அம்மா வந்தால் நான் ஒரு 5-6 பாட்டு பாடிட்டு கிளம்பிடுவேன். அவங்கள்ட்ட வந்து நான் புராணங்கள்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க ஒரு சில பேர். அதனால் இல்லை, இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் வந்தால் நான் புராணம் பேசலை, நான் பாட்டு பாடிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அவர் வாட்டில் கிளம்பட்டோம். சரியான ஆம்பளையா இருந்தால் பதில் சொல்லட்டும், இல்லைன்னா இனிமேல் நீங்கள் வந்தால் நான் புராணம் பேச மாட்டேங்கன்ற வார்த்தையை சொல்லிட்டு போகட்டும். சரியா? வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த காட்சியில். நீ தயாரா இருந்துக்கம்மா. ஏன் எதுக்கு? நீ மட்டும் அவருக்கு நான் தயாராக தான் வந்திருக்கேன். பார்ப்போம் 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 சந்திப்போம்.